பொங்கலுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சு காய போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே காற்று மழையுமா இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் வேறு இன்னும் அதிகமாக மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் வரைக்கும் பெய்யுமா இல்லை பொங்கலுக்குமே பெய்யுமா அப்படின்னு தெரியல. சரி கபோர்டு ஒர்க்கையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பீரோவில் இருக்க சாரியெல்லாம் எடுத்து போட்டு அதை அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கபோர்டு பக்கம் வந்தேன். இந்த வால் கிளாக் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க. இது ஆனால் அது வாங்கினதுலேருந்து கபோர்டில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது பேட்டரி போட்டால் கூட இது சரியாக ஓட மாட்டேங்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுது, கரெக்டான டைம் காட்டுறதில்ல. இது தூக்கி போடுறதுக்கும் மனசில் இதை வச்சு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணலான்னா இருக்கிற வேலையில் இதை எங்கே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூலையிலே எடுத்து வச்சுருக்கேன். பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 4 சாரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோட சரி அந்த பக்கமே போகிறதில்ல. சரி என்னைக்காவது ஒரே ஒரு ப்ளவுஸாவது கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கு இருக்கிற லைனிங் கிளாத்லாம் எடுத்து நனைச்சி போட்டுட்டு ஒரே ஒரு ப்ளவுஸு கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக உட்காந்து தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே நான் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் தைக்க மாட்டேன். அதனால் கட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் தைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. பேக் நெக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற போட் நெக் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்கேலப் ட்ராப் டிசைன் கொடுத்துருந்தேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த சாரியில் இருக்க பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பார்டரை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரண்ட் நெக்கில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகி தோசைக்கு மதியமே ஆட்டி வச்சுருந்தேன். நான் எப்போவுமே 2 மணி போல் ஆட்டிடுவேன். அப்போ தான் நம்ம நைட்டு சுடும்போது ஓரளவுக்கு புளிச்சு வந்திருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, தோசை வந்து நல்லா தான் வந்திருந்தது. எங்கள் வீட்டில் எப்போவுமே தக்காளி சட்னி தான் கேட்பாங்க. காலையில் நைட்டுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே தக்காளி சட்னி வச்சா கூட அதுதான் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. மற்ற எந்த சட்னியுமே அவங்களுக்கு இறங்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டே சொல்லியிருந்தாங்க, எப்போவுமே தக்காளி சட்னி தானே, இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி வை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ராகி தோசைக்கு வேர்க்கடலை சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டு வந்து டிஃபன் சூப்பராக சாப்பிட்டேன்.